தற்பொழுது நல்ல நிலையில் இருக்கும் சில மூத்த மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாங்கள் படித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரை சந்திக்க சென்றனர். சந்திப்பின் போது சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருந்த உரையாடல் திடீரென்று வேலை மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தம் பற்றிய விவாதமாக மாறியது. வந்தவர்களுக்கு காஃபி கொடுக்க சமையல் அறைக்கு சென்ற பேராசிரியர் திரும்ப வரும்பொழுது ஒரு பெரிய கூஜாவில் காஃபியையும் பலவிதமான கோப்பைகளையும் எடுத்து வந்தார். எல்லோரையும் சூடான காஃபியை தாங்களாகவே ஊற்றி குடிக்கச் சொன்னார். எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோப்பையில் காஃபியை ஊற்றி அருந்த தொடங்கும் பொழுது பேராசிரியர் சொன்னார், நண்பர்களே கவனியுங்கள். உண்மையில் நம் அனைவருக்கும் வேண்டியது காஃபி, கோப்பை அல்ல. ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்ல விலை உயர்ந்த கோப்பைகளை தான் எடுக்க முயற்சித்தீர்கள். மேலும் அடுத்தவர் எப்படிப்பட்ட கோப்பையை எடுத்திருக்கிறார் என்பதையும் நோட்டமிட்டீர்கள். இப்பொழுது வாழ்க்கை என்பது காஃபி என்று வைத்துக் கொண்டால் வேலை, பணம், சமூகத்தில் நமக்குள்ள பொறுப்பு, அந்தஸ்து ஆகியவை கோப்பைகள். இவையெல்லாம் வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மால் பயன்படுத்தப்படும் கருவிகள். இவற்றால் எல்லாம் வாழ்க்கையின் தரம் மாறாது. பொதுவாக நாம் கோப்பையின் மீதே கவனம் வைப்பதால் காஃபியின் சுவையை அனுபவிக்காமல் போய்விடுகிறோம். ஆகவே நண்பர்களே, கோப்பையில் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் காஃபியின் சுவையை அனுபவியுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.